வணக்கம். இன்னைக்கு பகவத்கீதையுடைய 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்துல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்? அதை எப்படி என்னுடைய லைஃப்ல நான் அப்ளை பண்றேன் அப்படிங்கிறத பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். நேத்து அர்ஜுன விஷாத யோகத்துல அர்ஜுனனுடைய மனநிலை என்னங்கிறத நாம பார்த்தோம். அதே மனநிலைமையில தாங்க ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒவ்வொரு மனுஷனும் இருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். அர்ஜுனனுடைய மனநிலைமை ஏதோ ஒரு லவ் மேரேஜ் பண்றோம். சொந்தக்காரங்க எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு, பெத்த தாய், தகப்பன் எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு தான் லவ் மேரேஜ் பண்றோங்கும்போது, அப்ப உங்க மனநிலைமை எப்படி இருக்கும்? அதே மாதிரி ஒரு நிலைமையில தான் அர்ஜுனன் இருக்காரு. இல்ல சொத்து பிரச்சனை. சொத்து, பங்காளிங்களுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கும்போது, அதே பிரச்சனை தாங்க இங்க பாண்டவர்களுக்கும், கௌரவர்களுக்கும் இருக்கிற பிரச்சனையே. சொத்து பிரச்சனை தான். அந்த பிரச்சனை ஒரு பெண்ணால ஆரம்பிச்சு, அது பெரிய பூதாகரமா ஆகி, போர் வரைக்கும் வந்துடுச்சு. இந்த மாதிரி சொத்து பிரச்சனையினால தான் நெறைய குடும்பம் சீரழிஞ்சுகிட்டே வருது. அதே மாதிரி தான் பாண்டவர்களும், கௌரவர்களுக்கும் இடையில இருந்த சொத்து பிரச்சனை தான் பெரிய குருஷேத்திர போராவே மாறுச்சு. அந்த குருஷேத்திர போர்னால நெறைய பேர் பாதிக்கப்பட போறாங்க. அது 2 சைடுல இருந்து தான். நெறைய அப்பாவி மக்கள். இது எல்லாத்தையுமே உணர்ந்த அர்ஜுனன், அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்ப குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக, நமக்கு வேண்டிய சொத்து, நமக்கு வேண்டிய உரிமை, அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக, நாம நமக்கு எதிரா நம்ம சொந்தக்காரங்களோட நம்ப சண்டை போடுறோம். இங்க நெறைய அப்பாவி மக்களும் இந்த போர்ல ஈடுபட போறாங்க. அதுல பல குடும்பங்கள் அழிய போகுது. இப்படியெல்லாம் சண்டை போட்டு, இதனால கிடைக்கிற பேரு, புகழ், சொத்து, அங்கீகாரம், உரிமை இதுலலாம் என்ன நிம்மதி கிடைச்சிட போகுது? அப்படிங்கிறது தான் அர்ஜுனனுடைய கேள்வியே. அவரு மனசார உணர்ந்து ரொம்ப அந்த எம்பத்தி ஃபீலிங்கோட அவரு பேசுறாரு. ஏன்னா எனக்கு எதிரில இருக்கிற என்னுடைய சகோதரர்கள், தாத்தா, என்னுடைய குரு துரோணாச்சாரியார், அப்புறம் மற்றும் பலர், நண்பர்கள், சகோதரர்கள், மாமன் முறை, பெரியப்பா முறை, சித்தப்பா முறை, அப்புறம் அந்த நாட்டு மக்கள். இந்த மாதிரி எல்லார் கூடவும் சண்டை போட்டு 2 பக்கமுமே அதுல நெறைய அழிவும் ஏற்பட போகுது. இந்த போரினால. இப்படி இத்தனை பேர் அழிவுக்கு காரணமா இருக்கிற அந்த சொத்து நமக்கு வேணுமாங்கிறது தான் அர்ஜுனனுடைய கேள்வியே. அதுக்கு தான் கிருஷ்ணர் விளக்கம் கொடுக்க போறாரு. இந்த சாங்கிய யோகத்துல. எதுக்காக இவங்களையெல்லாம் சாவடிக்கணும் அப்படின்னு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, நீ கவலைப்படுறது கரெக்ட் தான்ப்பா. நல்ல அறிவாளியாட்டு தான் நீ பேசுற. ஆனா நாம எல்லா வகையிலயுமே முயற்சி பண்ணோமே. சமாதானத்துக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணியோம். அதுக்கு கொஞ்சம் கூட இணங்கவே இல்லையே கௌரவர்கள். அதனால கடைசி முடிவா தானே நாம இந்த போருக்கே தயாரானோம் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவங்க எந்த வகையிலுமே ஒத்துக்கவே இல்ல. ஒரு சின்ன காணி நிலமாவது கூட நாங்க பொழைச்சிக்கிறோன்ட்டு சொல்லியும், அதுக்கும் அவங்க ஒத்துக்கவே இல்ல. எப்பயுமே ஒவ்வொரு குடும்பத்துக்குமே அவங்களுடைய குலதர்மம்னு ஒண்ணு இருக்கு. அத கண்டிப்பா கடைபிடிச்சு தான் ஆகணுங்கிறது தான் கிருஷ்ணனுடைய வாதமே. உன்னுடைய குலதர்மம் க்ஷத்ரிய தர்மம். க்ஷத்ரிய தர்மம் போர் புரிஞ்சு தான் ஆகணும். உனக்கான உரிமைய நீ எக்காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. நீ ஒரு பெரிய அரச குடும்பத்துல இருந்து பிறந்தவன். உனக்கான அங்கீகாரம், உனக்கான உரிமைய நீ கேட்டு போராடி பார்த்த கிடைக்கல. அதனால போர் புரிய நிலைமைக்கு நாம எல்லாரும் வந்துட்டோம். ஆனா இந்த இடத்துல வந்து நீ வேதாந்தம், இரக்கம் இதெல்லாம் பேசுற பாரு, இதெல்லாம் உகந்ததே கிடையாது. சண்டைக்குன்னு வந்துட்ட இல்ல, பின் வாங்கவே கூடாது. போராடி தான் ஆகணும். வெற்றியோ தோல்வியோ, நீ இவங்க கிட்ட சண்டை போட்டு செத்தாலும் உன்னை இந்த உலகம் பாராட்ட தான் போகுது.
இல்லையா இவங்கள எல்லாத்தையும் ஜெயிச்சு நீ அரச பதவி அடைஞ்சாலும் இந்த உலகம் உன்னை கொண்டாட தான் போகுது. ஆனா இந்த இடத்துக்கு வந்துட்டு இவங்கெல்லாம் செத்துருவாங்க, இவங்களால கிடைக்க போற சொத்தோ பதவியோ எதுவுமே வேண்டான்னு நீ இந்த இடத்துல இருந்து வெளியே போனேன்னு வச்சுக்கோ. போறே வேண்டான்னு வெளியே போனேன்னா நீ இதுவரைக்கும் சேர்த்து வச்ச பெருமை, புகழ் எல்லாமே மண்ணோட மண்ணா போயிடும். காணாமலே போயிடும். வில் வித்தையிலேயே சிறந்த அர்ஜுனன் போருக்கு பயந்துட்டு புறமுதுகு காட்டி ஓடி வந்துட்டானா உனக்கு அவ பெயர் மட்டும்தான் மிஞ்சும். அது காலங்காலமா வரலாறாவே மாறிடும். இதுதான் நீ உனக்கு உன்னுடைய சந்ததியருக்கு சேர்த்து வைக்க போற பெருமையா அப்படின்னு கிருஷ்ணர் கேக்குறாரு. இதுதாங்க நம்மளுடைய குல தர்மம் என்னவோ அதை நாம செஞ்சுதான் ஆகணும். எக்காரணத்து கொண்டும் அத கை விடவே கூடாது. நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்துல வர சில பிரச்சனைகள் மூலமா சில சொந்தக்காரங்க எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா அந்த எதிர்ப்பையும் தாண்டி நமக்கான லட்சியத்தை அடையிறதுக்கு நாம போராடித்தான் ஆகணும், சண்டை போட்டுதான் ஆகணும், இல்ல அவங்கள அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அதை செஞ்சுதான் ஆகணும். வேற வழி இல்லை. இல்லைன்னா நீங்க முன்னேறவே முடியாது. ஒரு மனுஷனால இன்னொரு மனுஷனை எந்த காலத்திலுமே திருப்திப்படுத்தி வாழவே முடியாது. அது அவனுடைய சொந்த குடும்பமா இருந்தாலும் சரி, இல்ல மத்த நண்பர்கள் சுத்து வட்டாரத்துல அவன் வேலை செய்யற இடமா இருக்கட்டும், இல்ல படிக்கிற இடமா இருக்கட்டும், வேற எங்கேயோ வேணாலும் இருக்கட்டும், எந்த இடமா வேணாலும் இருக்கட்டும், தன்னுடைய சக மனிதனை திருப்திப்படுத்த முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டா இவங்க வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. அது என்னைக்குமே யாருமே திருப்தி அடையவே மாட்டாங்க. ஏன்னா அந்த சக மனிதன் எப்பயுமே பசியோட இருக்கிற மனிதனுக்கு சமமாவாங்க. ஏன்னா எவ்வளோதான் சாப்பாடு போட்டாலும் திருப்தி அடையவே அடையாத பசியோட இருக்கிற ஒரு மனிதனை நாம எப்படிங்க திருப்திப்படுத்த முடியும்? அதே மாதிரிதான் நம்ம கூட இருக்கிறவங்க அவங்களோட சந்தோஷத்துக்காக, அவங்களோட திருப்திக்காக, அவங்க நல்லா இருக்கட்டும், பண்ணட்டும், அவங்க சொல்லதையே கேட்கலாம், அவங்க நம்ம மேல பிரியமா இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கிற பல காரணங்களுக்காக நீங்க உங்களுடைய ஆசைகளை, உங்களுடைய கனவை, ஆசைகளை திறக்கலாங்க. நீங்க ஏதோ ஒரு ஃபோன் காஸ்ட்லியா வாங்குற வேண்டிய ஒரு ஃபோனை, ஒரு 30,000க்கு வாங்கணும்னு நினைக்கிற ஒரு ஃபோனை குடும்ப நிலைமை காரணமாக அந்த ஆசையை குறைச்சி ஒரு 10,000 வாங்குனீங்கன்னா ஓகே, அது ஓகே. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஆனா உங்களுடைய கனவை, உங்களுடைய லட்சியத்தை நீங்க என்னைக்குமே கைவிடவே கூடாது. ஏன்னா நீங்க செய்ய ஆரம்பிக்கிற வரைக்கும் யாருமே சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. அது இந்த உலகத்துல ஆரம்பத்துல இருந்தே இருக்கிற ஒரு நியதி. நீங்க ஏற்கனவே செஞ்சவங்க ஃபெயிலியர் ஆயிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம், இல்ல அவங்கள மாதிரியே நீ செய்யாத புதுசா செய்யணும் பல பேர் உங்களுக்கு ஐடியா சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய முட்டுக்கட்ட ஒரு கனவை நோக்கி நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதே உங்களுக்கு நிறைய காத்துக்கிட்டு இருக்கும். ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்ல ஆரம்பிச்சாலோ, இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட மன திருப்திக்காக ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பிளான் பண்ணினபடி உங்களுடைய கனவை நீங்க அடையவே முடியாது. நீங்க ஒரு 100% எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுல 1% தான் நீங்க செஞ்சிருப்பீங்க. இதுதான் கிருஷ்ணா சொன்னது. ஏன்னா நம்மளுடைய பெருமை, புகழ் எல்லாமே அழிஞ்சிடும். உங்களுக்குன்னு இருக்க இண்டிவிஜுவாலிட்டிய நீங்க உங்க சுத்தி இருக்கிறவங்கள திருப்திப்படுத்துறேங்கிற பேர்ல அழிச்சிக்காதீங்க. ஏன்னா அர்ஜுனன் நினைச்சதோ அதுதான். இவர் போற விட்டு வெளியே வந்துட்டா எதிரில் இருக்கிற தாத்தா, குரு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு அவர் நினைச்சாரு. அது கொஞ்ச நேரம் தான். ஆனா அப்படி அவங்கள திருப்திப்படுத்துறோம்னு நினைச்சாலும் அது நிலையானதா? யோசிச்சு பாருங்க.
இப்ப அர்ஜுனன் இன்கேஸ் பின் வாங்கிட்டாரு அப்படின்னாலும், இந்த சண்டை அவங்களுக்கு எப்பயுமே தொடர்ந்து இருக்கத்தான் போகுது. முடிவே இல்லாம போயிடும். ஏன்னா ஏற்கனவே கௌரவர்கள் பஞ்சபாண்டவர்களை அழிக்கிறதுக்கு பல வகையில ட்ரை பண்ணாங்க. ஒரு மனுஷன் எத்தனை நாளைக்கு செத்து செத்து பொழைக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நமக்கு ஆபத்து நம்மளை சுத்தியே இருக்குங்க போது அந்த இடத்து ஓடவும் முடியாது, பயந்துகிட்டு சாகவும் முடியாதுங்க போது, அதை எதிர்த்து நிற்கும் போதுதான் அந்த எதிர்ப்புல இருந்து, அந்த பயத்துல இருந்து நம்ம வெளிவரவே முடியும். அதுதான் கிருஷ்ணர் உணர்த்த நினைச்சது. அடுத்து இதுல நாம கத்துக்கிற விஷயம், எக்காரணத்தை கொண்டு எந்த சூழ்நிலையிலையும் நாம ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் பின்வாங்க கூடாது. அதை எதிர்த்து போராடக்கூடிய தைரியத்தையும் பக்குவத்தையும் வைராகியத்தையும் நாம வளர்த்துக்கணும். வைராகியம் கடைசி வரைக்கும் தெளிவா ஸ்டெடியா இருக்கணும். அடுத்து அர்ஜுனன் மாதிரி தான் நாமளும் சில டைம் இருப்போம். ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல என்னதான் பண்றது அப்படின்னு. அர்ஜுனனுக்காவது கிருஷ்ணன் பக்கத்திலேயே இருந்தாரு. நமக்கு அவரு எல்லா இடத்துலயும் தான் இருக்காரு. ஆனா நம்ம கண்ணுக்கும் தெரியறதில்ல, நம்ம மனசுக்கும். நம்மள சாதாரண மனிதர்கள். அவரை நினைச்சப்ப கூப்பிட்டு பேசவா முடியும்? இல்ல தரிசனம் தான் பண்ண முடியுமா? அப்ப நமக்கு யாருதான் கைட் பண்ணுவா? நமக்கு நாம தான் வழி இல்லையா? நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு துணையா இருக்கிற நம்மளுடைய பெற்றோர், இல்ல கூட பிறந்தவங்க, இல்ல உங்களுடைய குரு, உங்க டீச்சர்ஸா இருக்கலாம், ப்ரொஃபசர்ஸா இருக்கலாம், இல்ல நீங்க வேலை செய்யற இடத்துல பாஸா இருக்கலாம், இல்ல உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம், இல்ல நீங்க இன்ஸ்பயர் பண்ணி சந்தோஷப்படுற ஒரு நபரா இருக்கலாம். அவங்க தான் உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அவங்களும் நேரடியா வழிகாட்டுவாங்கன்னுலாம் நம்மளாம் வெயிட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வகையில வழிகாட்டுவாங்க. அத நீங்க தான் கிரகிச்சு அத ஃபாலோ பண்ணி போகணும். அடுத்து மரணத்தை பத்தி அர்ஜுனன் கவலைப்பட்டார். யோசிச்சு பாருங்க, இந்த போறனால நிறைய பேர் சாக போறாங்க, அது உறுதி. அந்த மரணத்தை தடுக்க முடியுமானா முடியவே முடியாது. ஏன்னா எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க ஃபைட் பண்ணும் அப்படின்ட்டு. அதுக்குதான் கிருஷ்ணர் சொல்றாரு, உடல் தான் அழியுமே தவிர ஆத்மா அல்ல. எந்த ஒரு ஆத்மாவையும் எக்காரணத்தை கொண்டும் எதனாலையும், நெருப்புனாலையும் அழிக்க முடியாது, தண்ணீர்னாலையும் அழிக்க முடியாது, அதை சுடவும் முடியாது. எது பண்ணாலும் அந்த ஆத்மா அழியவே அழியாது. அந்த ஆத்மா என்னைக்குமே இருக்கு, இருந்தது, எப்பவுமே இருக்கும். அதுதான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு புரிய வச்சாரு. நானும் ஆரம்பத்துல இருந்தே இருந்துகிட்டு தான் இருக்கு, நீயும் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நாம நீயும் நானும் சுமந்துகிட்டு இருக்கிற இந்த உடல் கர்மாதீனமா ஏற்பட்டது. கர்ம பலனை தீர்க்கிறதுக்காக நீயும் நானும் இந்த உடலை எடுத்திருக்கோம். அதுக்கான காலம் வரும்போது இந்த உடலையே விட்டுட்டு நீ வேற ஒரு உடலை தேர்ந்தெடுத்துட்டு போய்கிட்டே இருப்ப. இவங்க எல்லாரும் நீ அழிக்கிறதா நீ நினைச்சிட்டு இருக்க. இவங்கள என்ன சாகாம அப்படியேவா கடைசி வரைக்கும் உயிரோட இருக்க போறாங்க? இல்லையே. இன்னைக்கு இந்த போர்ல சாகலைனாலும், ஏன் நீயே இந்த போர்ல சாகலைனாலும் நீ நாளைக்கு சாகதான் போற. ஏன்னா இந்த உடலை எடுத்தவங்க சாவுதான் நிதர்சனம், மரணம்ங்கிறது நிச்சயம். பஞ்சபூதங்களால் ஆன உடல் என்னைக்கா இருந்தாலும் மரணத்தை சந்திச்சுதான் ஆகணுங்கிறது தான் கிருஷ்ணருடைய விளக்கமே. அதனால இந்த போர்ல இவங்களா சாக போறாங்கன்ட்டு நீ கவலையே படாத. இது உன்னுடைய தர்மம். இந்த தர்மத்தை காக்கிறதுக்காக தான் நீ போர் புரிய வந்திருக்க. அதனால துணிஞ்சு இந்த வேலைய செய் அப்படின்னாரு. நாம ஒவ்வொருத்தருமே நம்மளுடைய கர்ம பலனை கழிக்கிறதுக்காக தான் இந்த பிறவியை எடுத்திருக்கோங்கிறத புரிய வச்சாரு கிருஷ்ணர்.
அது மட்டும் இல்ல. நம்ம லைஃப்ல இந்த இன்பம், துன்பம், ரெட்டைகள்னு சொல்வாங்க. குளிர், வெயில், வெப்பம் இந்த மாதிரி டுயாலிட்டி எல்லாத்தையுமே வந்து நம்ம பேலன்ஸா பார்த்துக்கணும். ஆனா அது நம்மளால முடியுமா அப்படின்னா, நாமளா சாதாரண மனிதர்கள். அத அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனா, அந்த வந்து எனக்கெல்லாம் கிடைக்காது. நான்லாம் யோகி அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எப்பேர்ப்பட்ட மகான்களும் இந்த மாதிரி இன்பத்தையும், துன்பத்தையும் அனுபவிச்சு தான் வந்திருக்காங்க. ஆனா, அத எப்படி நாம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத தான் கிருஷ்ணர் இதுல சொல்லியிருக்காரு. இன்பத்தைக் கண்டு கொண்டாடவும் வேண்டாம், துன்பத்தைக் கண்டு துவளவும் வேண்டாம். 2யும் சரிசமமா பார்க்கணும். எப்படி நம்மளால பார்க்க முடியும் இந்த காலகட்டத்துல? அது ரொம்ப கஷ்டம்தாங்க. நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டாலோ, இல்ல வேலை கிடைச்சிட்டாலோ, அந்த இத நம்ம என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. யாரும் தடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு கஷ்டம், உடம்பு சரியில்ல, இல்ல ஏதோ ஒரு ஃபெயிலியர், இல்ல லவ் ஃபெயிலியர், இல்ல யாராவது நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, இல்ல யாருடைய மரணமாவது நம்மள புரட்டி போடலாம். அந்த துன்பத்தையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனா அதுக்கு டைம் லிமிட்னு இருக்கு. இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு டைம் லிமிட் நீங்க வச்சுக்கோங்க. துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு டைம் லிமிட் வச்சுக்கோங்க. அந்த கொஞ்ச நேரம் கவலைப்பட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க லைஃபை நோக்கி போய்க்கிட்டே இருங்க. அதோட உங்க லைஃபை ரொம்ப பிணைச்சிக்காதீங்கிறது தான் கிருஷ்ணருடைய வாதமே. அதோடய ரொம்ப நெருங்கிய தொடர்பு வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க அடுத்த கட்ட வேலைக்கு போக மாட்டீங்க. அதனாலதான் இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமா பார்க்கணும். அனுபவிக்க வேண்டிய இன்பத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அந்த டைம் லிமிட்டோட என்ஜாய் பண்ணி அதை முடிச்சிட்டு நெக்ஸ்ட் அடுத்த வேலை, அவ்வளோதான். இதே மாதிரி துன்பத்துக்கும் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. நல்லா அழுவுங்க, கவலைப்படுங்க, ஆறுதல் கூட கேளுங்க. அதுவும் அந்த டைம் லிமிட். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்ம உடல் வேற, ஆத்மா வேறன்னு பார்க்க தெரிஞ்சுக்கணும்ன்ட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. நம்மளால அப்படியே பார்க்க முடியுமா? அத பெரிய கொஸ்டின். ஏன்னா நமக்கான தேவைகள் எல்லாத்தையுமே நம்ம இந்த உடலை கொண்டு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆத்மாவை தனிச்சு நம்மளால பார்க்க முடியுமானா நம்மளால முடியாது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஒரு யோகத்தையோ தியானத்தையோ நம்ம வளர்த்துக்கவே இல்லை. நம்மள சாதாரண மனிதர்களா தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்க 90% அப்படிதான் இருக்காங்க. யாரோ ஒரு சில மகான்கள் யோகிகளால மட்டும்தான் அதை பிரிச்சு பார்த்து அவங்களால வந்து அந்த ஆத்ம தரிசனத்தை பெற முடியும். நம்மளால அதை முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனாலும் நம்மளால ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியும். இப்ப என் கையில அடிபட்டிருக்குன்னா அந்த வலியை என்னால உணர முடியும். காலில் அடிபட்டாலும் உணர முடியும். ஒரு மெல்லிய காத்து என்னை கடந்து போனாலும் அதோட ஸ்பரிசத்தை என்னால உணர முடியும். ஆனா அந்த ஆத்மாவை விட்டு உடல் தனியா வந்துட்டா அந்த உடலுக்கு என்ன பெயர்? பிணம். அவ்வளவுதான். அந்த பிணத்துக்கு இதே உணர்ச்சிகள் கொடுத்தாலும் அதால உணர முடியாது. அந்த ஆத்மாங்கிற ஒரு ஜீவன் அந்த உடலோட சேர்ந்து இருக்கும் போதுதான் இந்த உணர்வுகள் எல்லாமே நமக்கு புரியுது. இல்லைன்னா அது புரியவே புரியாது. அதனால நம்ம இந்த ஒவ்வொரு டுயாலிட்டியும் பேலன்ஸ்டா ஒரு டைம் ஃப்ரேமோட பார்க்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால நம்ம லைஃப்பை ஓரளவுக்கு என்ஜாயபிளா வாழ முடியும். அடுத்து
நெக்ஸ்ட் அத்தியாயத்துல கர்ம யோகத்தை பத்தி தான் அவர் பேச போறாரு. கடமையை செய், பலனை எதிர்பாராதே. இவ்வளவுதாங்க. இந்த சாங்கிய யோகத்துல நாம பார்த்துக்கிட்டது ஒரு சில விஷயங்கள். உடல் வேறு, ஆத்மா வேறு. ஆத்மாவை எந்த காலத்திலயும் அழிக்க முடியாது. ஆனா இந்த உடல் அழியும். அதுக்கு ஒரு காலம் வரும்போது கண்டிப்பா மரணம்ங்கிறது நிச்சயம். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. நம்மளுடைய குல தர்மத்தை நாம திறம்பட செய்யணும். அதுல இருந்து எக்காரணத்தை கொண்டும் பின்வாங்க கூடாது. இதுதாங்க நாம சாங்கிய யோகத்துல இருந்து கத்துக்கிட்டது.